ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் எஜுகேஷன் தமிழ். ஸோ இன்றைக்கான டாப்பிக்கில் நான் பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா மை டிவிக்கு ஆப் பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இந்த ஆப் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஆப்பை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, இப்போ உங்களோட ஃபோனில் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற சர்ச் பாரை கிளிக் பண்ணிவிட்டு மை டிவிக்கு இப்போ நான் டைப் பண்ணுற பாருங்க. ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா செகண்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா மை டிவிக்கு அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 7.9 MB தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓகே இன்ஸ்டால் ஆகியாச்சு. ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது ஃபோனில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணோன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேயே உங்களோட ஐடென்டிட்டிக்கான ஃபோன் நம்பரை வந்து கேட்பாங்க. அதாவது உங்கள் ஓட்டர் ஐடியில் கொடுத்துருக்க ஃபோன் நம்பரை கேட்பாங்க. ஸோ நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக தான். இப்போது நீங்கள் கொடுத்த நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி கரெக்டாக என்டர் பண்ணிங்க அப்படின்னா ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா நீங்கள் உறுப்பினராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகும். இல்லை அப்படின்னா நீங்கள் உறுப்பினர் இல்லை அப்படிங்கிறத ஷோ பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் உறுப்பினராக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அந்த வீடியோவை நான் வந்து நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள்.